கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் உறுதி நமக்கு வேண்டும். ரட்சிப்பின் விருதியை பெற்றுக்கொள்வது, பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட நாம் போய் சேர வேண்டும் என்ற நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய ரட்சிப்பின் உறுதி எப்படியாக இருக்கிறது? நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களா? ஆண்டவரோடு கூட நீங்கள் உறவாடுகிறீர்களா? தேவகுமாருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசமாக இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. நம்ம இருக்கிறோமா? ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய சரீரம் பாவத்தில் இல்லாதபடி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் கொடுத்த சரீரம், ஹல்லேலூயா, இதை நாம் பாதுகாத்து கொள்கிறோமா? அவர் மேலே நம்ம முழு மனதோடு நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? சிந்திப்போமா? அவரோடு கூட இன்டிமசியோட ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, மனுஷர்களோ முகத்தை பார்ப்பார், தேவனோ தம் இருதயத்தை பார்க்கிற தேவன். உங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சரீரத்தை நீங்கள் அசுஸ்திப்படுத்தாதபடி, பாவத்திற்கு உட்படுத்தாதபடி நீங்கள் தேவனுக்காக ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாய் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவைகளை மேல் மோகம் கொள்ளாதபடி, உலகத்தின் மேலே அதிக அன்பு கொள்ளாதபடி தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க பிரயாசப்படுங்கள். உலகத்தை காட்டிலும் என் பிதாவையும் குமாரனையும் அதிகமாய் நேசிக்க உலகத்தில் உள்ள ஈடுபாடின் மேல் வெற்றி கொண்டால் நமக்கு நித்திய உலகத்தின் ஈடுபாடின் மேல் உலகத்தின் ஸ்நேகத்தின் மேல நமக்கு ஈடுபாடு இருக்கவே கூடாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு காணப்படும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். உலகிலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் தான் வசனம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மில் வசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் பற்றிய உணர்வுகள் நமக்கு வேணும். அப்படி இருக்கும்போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். நாம் இயேசுவுக்கு முன்மாதிரியாய் வாழும்போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் வருகையில நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு தீர்க்க ஆசையும் ஆண்டவர் தருகிறார் என்ற நம்பிக்கை அவரோடு கூட அவர் உடன்படிக்கையில நாம் ஹல்லேலூயா நாம் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டளைகளையும் வேதத்தை வாசித்து அதன்படி பிரகாரமாய் நம்ம வாழும் பொழுது நம் உலகத்தில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை கொண்டு போகிறார். வாலிப பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏசப்பா உங்களுக்கு என்ன தருவார் தெரியுமா? சந்தோஷத்தை தருவாரு. உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை தருவாரு, சமாதானத்தை தருவாரு. உங்க வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அதை ஆண்டவர் அழகா வழி நடத்துவார். நேர்த்தியான பாதைகளில் வழி நடத்துவார். உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வேற விதமா நடத்துவாங்க. ஆனா நம்ம ஏசப்பா அப்படி கிடையாது. நம்ம நேர்மையான பாதையில் நடத்துவார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு நாளில நாம பரலோகத்துல ஏசப்பா மடியில நம்ம சுகமாய் போய் தங்குவோம். இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நரகத்துக்குள்ளாய் போய் விடுவோம். ஒரு முறை யோசிங்க, சிந்திங்க. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா, நான் உம்முடைய பிள்ளை, தேவகுமாரனுடைய பிள்ளையாய் நானும் இருக்க வாஞ்சிக்கிறேன் ஏசப்பா. நீ ஜெபிப்போமா? கிருபையுள்ள கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளை இந்த விசேஷமா இந்த நேரத்துல உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே கடைசி வரை கர்த்தாவே உமக்காக ஜீவிக்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்தில் எல்லா வாலிப பிள்ளைகளும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வியாதிஸ்தரை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம். குடும்பங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கஷ்டத்தோடும் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்க குடும்பங்களை கர்த்தர் தாமே பாதுகாத்து அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. நீரே உலகத்தில் ஆண்டவரே அப்பா ஒரு ரட்சகராய் வந்தீர் என்று ஒவ்வொருவரும் நினைத்து ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. சுவாமி, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தருடைய கரத்துல வைக்கிறோம். சுவாமி ஏசப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த வசனம் ஆண்டவரே அவர்கள் காதுகளுக்குள் சென்று கர்த்தாவே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே எல்லாவற்றையும் என் கர்த்தர் வாய்க்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். தனிமையில இருக்கிற பிள்ளைகளோடு கூட பேசுங்க. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளோடு கூட பேசுங்க. எதிர்காலத்துல என்ன நடக்குமோ என்று நினைக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஏசப்பா. நீர் பெரியவராக இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே,
Amen. Amen. God bless you, my dear children. Bye.